இன்னைக்கு வீடியோவில் நம்ம நார்மல் ஸ்விங் மிஷினில் எப்படி பேக் ஸ்டிச் கொடுக்குறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த பேக் ஸ்டிச் போடுறதுக்கு ரொம்பவே டஃப்பாக இருக்கும். அது எப்படி ஈஸியாக போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் 4-5 ஸ்டிச் கொடுத்துட்டு பின்னாடி ஒரு லிவர் இருக்கும். கையில் மேலேயும் கீழேயும் தூக்கிறதுக்கு ஒரு லிவர் இருக்கும். அதை தூக்கி விட்டுட்டு துணி அந்த மாதிரி முன்பக்கமாக இழுத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே தையல் போட்ட பக்கம் போயிடும். மறுபடியும் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், பேக் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் போடுறப்ப இந்த மாதிரி ஸ்லோவாகவே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். போக போக ஈஸியாக போட்டு பழகிடலாம். இந்த மாதிரி பேக் ஸ்டிச் போடுறதுனால ஸ்டிச் பிரியாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நல்லா போட்டு பழகிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்பீடாக போட்டு பழகிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டுட்டு லிவரை இந்த மாதிரி மேலே தூக்கிட்டு துணியை இப்படி முன்பக்கமாக இழுத்துட்டு மறுபடியும் கைடை கீழே இறக்கி ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கையில் மேலே தூக்கிட்டு துணியை லைட்டாக இழுத்துக்கிறோம். இழுக்க முடியல அப்படின்னா ஊசியை லைட்டாக மேலே தூக்கிட்டு இழுத்தீங்க அப்படின்னா இழுக்க முடியும். அவ்வளோதான். கையில் மேலே தூக்கிட்டு ஊசியை மேலே தூக்கிட்டு துணியை முன்பக்கமாக இழுத்து மறுபடியும் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதை விட ஈஸியான மெத்தட் ஒன்று இருக்குது, அதை பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா கையை மேலே தூக்கிட்டு அப்படியே ஊசி கீழே குத்தி இருக்க மாதிரியே வச்சுட்டு அப்படியே கிளாத்தை ரிவர்ஸில் திருப்பிட்டு தையல் போட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரியே கிளாத்தை மறுபடியும் கீழ்ப்பக்கமாக திருப்பி தையல் போட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். இந்த மெத்தட் அதை விட ஈஸியாக இருக்கும். 2 மெத்தடில் உங்களுக்கு பேக் ஸ்டிச் போட சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.